மாமா நீங்க இருங்க இருங்க. எங்க? நிஜமாவே இங்கதான் சார் கொளுத்தணும். அந்த புவியை எங்க யாருக்குமே தெரியாது. அவன் காணாம போனது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா இவர் ஆரம்பத்துல இருந்தே எங்க குடும்பத்து மேல குறி வச்சு இந்த குற்றத்தை எல்லாமே எங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காரு. Stop this nonsense. Release them immediately. அக்கா என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? யானு புவி செத்துட்டான்ல. என்னக்கா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? அவன் செத்ததுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனையோ? அவனை நாம தானே எரிச்சோம். சந்தேகமே அதுலதான் ஆனு. நாம எரிச்சதுல பொண்ணு முழுசா எரிஞ்சிருக்காது. எலும்பாவது மீதி இருந்திருக்கணும்ல. அதெல்லாம் எங்க போச்சு? ஆமா அங்க எதுவும் இல்ல. ஆனா அது இல்லைங்கிறதுனாலதான் நம்மளுக்கு இப்ப பிரச்சனை இல்ல. இல்லடி, எப்படி காணாம போச்சு? பணமும் நகையும் இருந்தா வேற யாராவது எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது பணம். பணத்தை யார் எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருப்பா? இதுக்கு பின்னால வேற யாராவது இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அக்கா ஒருவேளை அந்த கார்க்கே இந்த வேலை பண்ணிருப்பானோ? சரி, அவனுக்கு என்ன லாபம் இதுல? அக்கா அந்த மர்டர் வச்சு அவன் தானே நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவன் எடுத்த வீடியோவே போதுமே. ஆமால அனு, நீ சொல்ற மாதிரி கார்த்திக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப அவனை கூப்பிட்டு அடிச்சு விசாரிச்சிடலாம். தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த பாடிக்கு நெருப்பு வச்சுட்டு வந்த அன்னைக்கு ராத்திரியே காணாம போயிருக்கலாம். அது எப்படிக்கா சொல்ற? ஆமா, ஒருவேளை காலையில இருந்ததுன்னா அது போலீஸ் கிட்ட யாராவது சொல்லிருப்பாங்கல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பொணத்தை காணுமே. எப்படிக்கா? என்ன? வீசின காத்து மழையில சந்தோஷமா இருக்கலான்னு வந்த என்ன உரு குலைச்சிட்டீங்களேடி. அந்த மழை என்னை காப்பாத்திருச்சு. காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? விட மாட்டேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை கொல்லாம விட மாட்டேன். எங்கிட்ட இருந்து யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது.
முடியாது முடியாது. குழச்சிட்டீங்களடி. விட மாட்டேன். என் முகத்தை வெளில காட்ட முடியாம உருக்குலைச்சிட்டீங்களே. விட மாட்டேன் விட மாட்டேன். உங்களை அழிக்காம விட மாட்டேன் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் உயிரோட கொளுத்துறேன். வேட்டையை ஆரம்பிக்கிறேன்டி. இன்னையிலிருந்து வேட்டையை ஆரம்பிக்கிறேன். உங்க சாவுக்கு மணி எனக்கு நான் வரேன். சுவாமிஜி முகம் தெரியுது. இது என் நினைப்பா இல்ல நிஜமா? ஒரு ஜாதகம் சரிபாதி பலன். ஒருத்தரா பிறந்திருக்க வேண்டியவ ரெண்டா பிரிஞ்சதுனால வந்த கோளாறு இது. நீங்க எல்லாரும் ஏன் வெளி ஊர்ல போய் இருக்க கூடாது? இல்லைன்னு போங்க, இருந்தா போயிடும். போன தடவை காத்திருச்சப்ப அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த தடவை நான் மிஸ் பண்றதா கிடையவே கிடையாது. அதுலயும் காத்து மலையில பைக் ஓட்டிட்டு போற செம்ம கிக்கா இருக்கும். நான் கிளம்புறேன். நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், நேரா வீட்டுக்கு வந்துரு. நான் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல போயிட்டேன். எனக்கு ஒண்ணு ஆகாது. நான் என்னை காப்பாத்திக்கதான் கையில கிடைச்சது வச்சு அடிச்சேன். நிஜமாவே இங்கதான் சார் கொளுத்தணும். ஜோ, ஏய் நீ சொல்லு. இங்கயா இங்கயா? ஆமா. என்ன சொல்ற? யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ற? என் தம்பிக்கு தாங்க. இப்ப அவங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது சொல்லு. என்ன ஆக போகுதா? ரெண்டு பேரையும் தப்பிக்க விட்டுட்டானேங்க. தப்பிக்க விடாம இருந்தா அவன் வேலை போயிருக்கும். டிவில பேப்பர்ல நியூஸ் பார்த்தல்ல. என் பிள்ளைய விட அவனுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சு. நன்றி கெட்டவன். ராஜி, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அவன் வேலைக்கு பயந்து அதை செய்யல. டிவில பார்த்தல்ல, மீடியாக்காரங்க வந்ததும்
அந்த அணுவும் லட்சுமி எப்படி கதையை மாத்தி சொன்னாங்கன்னு. அவங்க சொன்னதை வேற லைவா டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க சேனல்காரங்க. பெரிய ஹைப் பண்ணி டிபேட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. டிஐஜியை மீடியாக்காரங்க காப்பாத்துறதுக்கு ஐஜியே வர வேண்டியதா போச்சு. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஸ்டேஷன்ல வச்சிருந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா? அதுவும் இல்லாம புவி இறந்து போயிட்டாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி உள்ள வைக்க முடியும் சொல்லு? அப்போ இதுக்கான முடிவு அவ்வளவுதானா? ஆதாரம் இல்லைன்னா எதுவுமே எடுபடாது. இந்த மாதிரி 1000 கொலைகாரங்க சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அந்த அணு இங்கதான் வச்சு கொன்னேன், இங்கதான் வச்சு கொளுத்தணும்னு சொன்னாலேங்க. அதைத்தான் பிரஸுக்கு முன்னாடி மாத்தி சொன்னால. போலீஸ் டார்ச்சரால சொன்னோம் நாங்களே. இங்க பாரு ராஜி, உண்மையான குற்றவாளி யாரும் நீதிக்கு முன்னாடி தப்ப முடியாது. உண்மையிலேயே அவ நம்ம புவியை கொண்டு இருந்தானா அவளுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ஆமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம மகன் திரும்பி வரான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? அது எப்படி ராஜி மறக்க முடியும்? 10 வருஷமா குழந்தை இல்லாம அதுக்கப்புறம் பிறந்தவன் புவி எப்படி மறக்க முடியும்? என் புள்ள இருக்கான்னு நினைச்சு இதை கொண்டாடுறதா இல்லன்னு நினைச்சு அழறதானே தெரியலங்க. அவன் பிறந்த நாளுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன். ஆனா அத போட்டுக்க என் புள்ளதான் இல்ல. ஏய், ராஜி. ஹலோ சார், நான் பேங்க்ல இருந்து மேனேஜர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. உங்க சன் புவியை பத்தி தான் சார். புவிய பத்தியா? ஆமா சார். என்ன சார் புவிய பத்தி? சார் போன்ல பேச வேணாம்னு தோணுது. கொஞ்சம் நேர்ல வந்தா நல்லா இருக்கும் சார். நேர்ல வர முடியுமா சார்? சரி, நான் உடனே வரேன் சார். ஓகே சார். என்னங்க புவிய பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயங்க? தெரியல, ஏதாவது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதா இருக்கும். போன்ல வேணா நேர்ல வர சொல்றேன். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தைரியமா இரு, சரியா? நம்ம புள்ள கண்டிப்பா வருவோம். நான் போயிட்டு வந்துடுறேன். என்னைக்குனாலும் என் புள்ள திரும்பி வருவான். அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போக மாட்டான். தீபத்துல தெரிஞ்ச முகம் நிச்சயமா சுவாமிஜி தான். என்னைக்குமே எனக்கு இப்படி தெரிஞ்சது இல்லையே. எனக்கு தெரியுதுன்னா இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? இதுக்கப்புறம் எந்த கெட்டதையும் இந்த குடும்பம் தாங்காது. கடவுளே, எங்களுக்கு நீ கொடுத்த தண்டனை போதும். ரங்கா, சாமி, கிணத்து கடவு நாட்டாம நாச்சிமுத்து மருமக லட்சுமிக்கு போன் போட்டு கொடுப்பா. இந்தாங்க சாமி, ட்ரிங்க் போகுது. நம்ம நினைச்சோம் அவரே கூப்பிடுறாரு. ஹலோ சுவாமிஜி. என்னம்மா மறந்துட்டியா? இல்ல சுவாமிஜி, நாங்க எப்படி உங்களை மறக்க முடியும்? வரலையம்மா, ஞாபகம் இருந்தா வந்திருப்பீங்கல்ல. இல்ல சுவாமிஜி, அது சந்தோஷத்துல சாமிய மறக்க வாய்ப்பு இருக்கு, கஷ்டத்துல மறந்திருக்கீங்களே. கஷ்டம் உங்களுக்கு இஷ்டமாயிடுச்சா? இல்ல சுவாமிஜி, உங்களை பார்த்து
உங்க கால்ல விழுந்து கதறி அழணும் போல இருக்கு. ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியல. அந்த அளவுக்கு வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. யார் காலிலையும் விழக்கூடாது, விழவும் வைக்கக்கூடாது. இல்ல சுவாமிஜி, அந்த அளவுக்கு நாங்க இருக்கத்தான் செய்யும். நிழலோட அருமை வெயில பாக்குற வரைக்கும் தெரியாது. நீங்க வெயில பார்த்துட்டீங்க. சரி, ஒண்ணு பண்ணுங்க. வர்ற 24ஆம் தேதி என்ன வந்து பாருங்க. ஊர்லியா சுவாமிஜி? ஊர்லன்னா உங்களால என்ன வந்து பார்க்கவே முடியாது. அது எனக்கு தெரியாதாமா? நானே வரேன். வந்து என்ன பாருங்க. கோயம்பேடு சரபேஸ்வரர் கோயில்ல இருப்பேன். நிச்சயமா வரும் சுவாமிஜி. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல. வழியை தான் நான் சொல்ல முடியும், தீர்வை நீங்க தான் தேடிக்கணும். சரி, நேர்ல வாங்க, பேசிக்கலாம். சுவாமிஜி எனக்கு ஃபோன் பண்ணத என்னால நம்பவே முடியல. எதுக்காக அவரே ஃபோன் பண்ணி வர சொல்றாரு? இது முடிவா இல்ல ஆரம்பமா? அவர் என்ன சொல்ல போறாரு? கஷ்டம் தீந்துருச்சுன்னு சொல்ல போறாரா, இல்ல வேற மாதிரி கஷ்டம் வரும்னு சொல்ல போறாரா? கடவுளே, அத்த 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 லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் கத்துற? சொல்றேங்க, ஒரே நிமிஷம். அந்த காருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணனா? இல்லங்க அத்த. என்னம்மா? என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல, நம்ம சுவாமிஜி ஃபோன் பண்ணாரு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சுவாமிஜி ஃபோன் பண்ணாரா? ஓ, அவ்வளவுதானா? ஐயோ, என்ன அவ்வளவுதானு சாதாரணமா பேசுற? சுவாமிஜிய பார்க்கணும்னு எவ்வளவு நாளா தவம் கிடக்குறோம். அவரு வராருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏம்மா, எப்படி உனக்கு தெரியும்? யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? ஆமா அத்த, சுவாமிஜி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்படியா? ஆனா எனக்கு அதான் அதிர்ச்சியா இருக்கு. ஏய், இதுல என்ன அதிர்ச்சி இருக்கு? வரமேனு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு. ஐயோ, அது இல்லங்க. சுவாமிஜியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவர் நின்னா ஒரு அர்த்தம், பார்த்தா ஒரு அர்த்தம், உட்கார்ந்தா ஒரு அர்த்தம். நாம தேடி போகாம அவரே நம்மள தேடி வர்றாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும்ல. லட்சுமி சொல்றது உண்மைதான். அவர் காரணம் இல்லாம ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டாரு. சரிம்மா, வேற என்னம்மா சொன்னாரு? வர 24ஆம் தேதி சரபேஸ்வரர் கோயிலுக்கு அவர் வராராம். நம்ம எல்லாரையுமே அங்க வர சொல்லி இருக்காரு. அத்த, சும்மா எல்லாம் சொல்லல, வந்துருங்கன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அப்படியா? அப்படி அவர் சொன்னாலே அதுக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. அப்பா, ஏன்பா இப்படி பயப்படுறீங்க? ஏ சக்தி, நானும் உன்ன மாதிரி தைரியமா பேசிட்டு இருந்தவன் தான்டா. அவர் சொன்ன ஒன்னொன்னு நடந்ததுக்கு அப்புறம் பயமா தாண்டா இருக்கு. பொள்ளாச்சி வீடு நம்ம கையை விட்டு போற வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி தாண்டா நடந்துச்சு. ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரியே அமரும் ஊனமா பிறந்தான். லக்ஷ்மி உயிருக்கு ஆபத்துன்னாரு, ஆபத்தும் வந்தது. நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அண்ணா, எனக்கும் தெரியும். இப்பதான் அவர் எதுவும் சொல்லல, வரேன்னு மட்டும் தானே சொல்லிருக்காரு. சக்தி, அவர் சொன்னதை விட சொல்லாத வார்த்தைக்கு தான் பவர் அதிகம். அவர் சொல்லாம மறைக்கிறாருன்னா அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக கூட அவர் வரல இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன் மாமா. பாப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அன்னைக்கு சுவாமிஜி விளக்குல ஜோதியா தெரிஞ்சாரு. போன்ல எச்சரிக்கை கொடுத்து கூப்பிட்டுருக்காருன்னா அவர் வேற ஏதோ பெரிய விஷயமா தான் சொல்ல போறாரு. அது என்ன விஷயமா இருக்கும்? உட்காருங்க சார். சொல்லுங்க சார், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சாரி சார், உங்களை இங்கே வர சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. அவசரங்கிறதுனால தான் என்ன வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? புவியை காணோம், அவர் இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கடந்த சில நாட்களாக அவரோட ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் வித்ட்ரா ஆகிட்டு இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? இதை பாருங்க.
அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொன்னதுக்கு மறுநாள் இருந்து கிட்டத்தட்ட தினமும் பணம் எடுத்துகிட்டே இருக்காங்க சார்.